ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். அரை கப்பு அவலும் வாழைப்பழமும் இருந்தால் போகிறோங்க. ரொம்ப டேஸ்டான புதுவிதமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் அரை கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நான் பேனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்துக்கோங்க. அவல் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனில் இருக்கக்கூடிய இந்த அவலை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்து ஆற வச்ச அவலை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் பேனை சூடுபடுத்திக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா பழுத்த வாழைப்பழம் 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழம் நல்லா இந்த நெய்யில் வதங்கணும். நீங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தி மேஷ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். வாழைப்பழம் நான் 1 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கிறேங்க. நான் பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கும் பொழுது வாழைப்பழம் எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழம் தாங்க பயன்படுத்தணும். காய்வாட்டாக இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது. நல்லா பழுத்துட்டு நம்ம வேண்டான்னு நினைக்கக்கூடிய பழங்களை கூட இந்த ரெசிபிக்கு பயன்படுத்தலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 பத்து அளவுக்கு நான் தேங்காயை துருவி எடுத்துருக்கேங்க. அதே இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். பொடிச்ச வெல்லமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரை கப்பு அவல் எடுத்தோம். வாழைப்பழத்துலையும் இனிப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு வெல்லத்தில் தூசி இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அந்த வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் இதில் நல்லா கரையணும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு வாழைப்பழத்தோடு சேர்ந்துருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வாழைப்பழமும் வெல்லமும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த அவல் அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. அவல் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். பாருங்கள், நல்லா திக்காக சுருண்டு வருது. பேனில் சுத்தமாக ஒட்டலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிக்கலாம். ரெடி பண்ண வாழைப்பழம் மிக்ஸு சூடு ஆறுறதுக்காக நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு. கொஞ்சமாக நம்ம கையில் நெய் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம சின்ன பால்ஸாக உருட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பனியார சட்டியை சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் வேண்டான்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த பனியாரம் செய்யறதுக்காக நான் இட்லி தோசை மாவு தாங்க எடுத்திருக்கேன். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இட்லி தோசை மாவு தான். இந்த மாதிரி திக்னஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த இட்லி தோசை மாவில் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் உப்பு போடலைன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுலேருந்து நம்ம ஒரு ஸ்பூன் எல்லா குழியிலையும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாதி குழி இருக்கிற மாதிரி மாவை விட்டுக்கோங்க. அதில் நாம் ரெடி பண்ண இந்த உருண்டைகள் அதை உள்ளர வச்சிடலாம். நடுவில் வச்சுக்கோங்க. மறுபடியும் இது மேலே கொஞ்சமாக நம்ம மாவை விட்டுக்கலாம். அந்த பால்ஸை கவர் பண்ணுற மாதிரி விட்டுக்கோங்க. எல்லா பால்ஸ் மேலேயும் மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி போட்டு விட்டுடலாம். 1 நிமிஷம் மூடி போட்டு விடுங்க. நல்லா வேகட்டும். மூடி போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குச்சி இருந்தால் குச்சி வச்சு திருப்புங்க. அப்படி குச்சி இல்லைன்னா ஸ்பூன் பயன்படுத்தி கூட திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் லேசாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம், உங்கள் விருப்பம்தான்.
அதே மாதிரி உங்ககிட்ட பணியார சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை இட்லி மாவில் நல்லா நனைச்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பணியார சட்டியில் செய்யும் பொழுது எண்ணெயாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் நம்ம குறைவாக பயன்படுத்தலாம். அதுக்காக தான் நான் பணியார சட்டியில் செய்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். அந்த சைடுமே இப்போ நல்லாவே வெந்துருச்சுங்க. எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பராக நம்ம பணியாரம் செஞ்சு எடுத்துட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தோசை மாவு, வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த பணியாரத்தை செஞ்சுருக்கோம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் வாழைப்பழம் பயன்படுத்தி ரொம்பவே புதுவிதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப குயிக்காக இதை செஞ்சிடலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.